அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே தோழியே தோழியே தோழியே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, ஏன் ஏன் தோழியே? ஃபீல் பண்ணாத அஞ்சலி. கோயில் பணி போற என்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தான் நீ போறத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீயும் புருஷனும் பேசாம சித்தி வீட்ல இருந்துருங்களே. அது எப்படி இருக்க முடியும்? நான் அவிய வீட்ல தானே போய் இருக்கணும். இதுக்குதான் முதல்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். யாராவது கேட்டியெல்லாம்? ஏன் நீ கூட கேட்டியா? கல்யாணம் பண்ணிட்டு போ நீ கூட சொல்லதான் செஞ்சா. நான் இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல ஷில்பா. ஏதோ கல்யாணம் முடிஞ்சு போகும்போது சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆனா உன்னை பிரிய போறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இல்லாம எனக்கு காலையில எப்படி விடியும், ராத்திரி எப்படி அடையும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் கடக்கிறதுக்கு பல வருஷம் ஆன மாதிரி தெரியும். நான் கஷ்டமா இருக்கும் போது போர் அடிக்கும் போதெல்லாம் ஒன்னே தான் வந்து பாப்பேன். உன் கூட தான் பேசுவேன். எல்லாத்தையும் உன் கூட தான் ஷேர் பண்ணுவேன். நான் இப்ப யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணுவேன்? ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷில்பா. உன் புருஷன்ட்ட சொல்லி என்ன ஒரு 2 நாள் இருந்துட்டு போலான்னு. முடியாத அஞ்சலி, அவிய போய் அவனும் சொல்லிட்டாவ. நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேனே. அப்படியா? அப்ப நீ கிளம்புறியா? ஆமா அஞ்சலி, நான் கூட உன் கூட பேசக்கூடாது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே வந்து வீடு தேடி வந்து பேசின உடனே நான் இப்ப பேசுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கும் தான் அஞ்சலி. நம்ம எவ்வளவு அழகா ஜாலியா ஆடி பாடி சுத்தி இருக்கோம் தோட்டத்துல. ஏன் நம்ம வீட்டுல கூட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஒரு நாள் இந்த மாதிரி பிரிஞ்சதே கிடையாது. நம்மள யாரும் பிரிச்சதும் கிடையாது. ஆனா இந்த ஒரு கல்யாணம் நம்மள பிரிச்சிருச்சு ஷில்பா. ஏன்னா பெண்களுக்கு மட்டும் இந்த கஷ்டமான நிலைமையோ? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்கு நம்ம மட்டும் வீடு மாறி இடம் மாறி போனோம்? பசங்க மட்டும் ஏன் அந்த வீட்டுல இருக்காங்க? என்ன இதெல்லாம் கொடுமை. மனசு வருத்தப்படுது. கவலைப்படாத அஞ்சலி. அப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா? கவலை இல்லையா? எனக்கும் கவலையா தான் இருக்கு அஞ்சலி. நம்ம தோட்டத்துல மாந்தோப்புல மாங்காய் பறிச்சு உப்பு புளிலாம் வச்சு அரைச்சி மிளகாய் தூள்லாம் போட்டு சாப்பிடுவோம்ல. என்ன டேஸ்டா இருக்கும். ஆமா ஆமா, கொய்யாக்காய் பறிச்சு மிளகாய் தூள் உப்புலாம் வச்சு சாப்பிட்டுருக்கோம். அது என்ன ருசியா இருக்கும். ஆமா ஆமா, அப்புறம் கொடுக்காவலாம் பறிச்சு தின்றுக்கும். என்ன இனிப்பா இருக்கும். சோத்து முட்டை, நீ ஏன் கூட இருந்ததை சொல்றியா இல்ல தின்னதை மட்டும் சொல்றியா? எப்ப பாரு உனக்கு சோறு தான் முக்கியம். சீச்சி இல்ல அஞ்சலி, உன் கூட இருந்த நினைவுகளை தான் சொல்லி. அன்னைக்கு கூட நம்ம ஹோட்டல்ல யாருக்கும் தெரியாம போய் சாப்பிட்டோம்ல. எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சுல்ல. சோத்து முட்டை டேஸ்ட்லயே இரு. என் வருத்தம் புரியுதா இல்லையா உனக்கு? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு அஞ்சலி. ஆமா, பெரிய வருத்தம். இங்க இருந்து அங்க போய் சாப்பிட்ட உடனே எல்லாத்தையும் மறந்துடுவேன். உனக்கு என்ன பெட்லயே வச்சு ஊட்டி விடுற புருஷன் கிடைச்சிட்டாரு. இனி 24 மணி நேரம் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களெல்லாம் மறந்துடுவேன். நான் தான் நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட போறேன். எதுக்கு உன் கூட வந்து பேசினேன்னு இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு அஞ்சலி. கவலைப்படாத, அடுத்த வாரமே நான் வாரேன். நிஜமாவா? நீ போய் சொல்லல. நிஜமாலே வருவியா? உண்மையா சொல்லு. உண்மையா தான் சொல்றேன், நான் வருவேன். அடுத்த வாரம் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வாரேன். எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா விட்டுருவாவ. நான் வந்து உன்னைய பார்த்துட்டு போறேன். நீ வருத்தப்படாத அஞ்சலி. ஓகே, அடுத்த வாரம் வந்தா நீ கண்டிப்பா ஒரு 1 வீக் அது இருக்கணும், சரியா? சரி அஞ்சலி, நான் சொல்லிட்டு வாரேன். ஓகே, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அடிக்கடி வந்து என்னை பார்க்கணும். சரி அஞ்சலி, நீயும் அடிக்கடி என் வீட்டுல வந்து என்னை பாரா. ஓகே, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வாரேன். அவங்க போக கூடாதுன்னு சொன்னா என்னால வர முடியாது. அதெல்லாம் பெரியம்மா பெரியப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாவ, நீ வா. சரி ஷில்பா, நானும் வரதுக்கு முயற்சி பண்றேன். நீ கண்டிப்பா வா. சரி அஞ்சலி, நான்
நீ வீட்டுக்கு வா. நோ, நீ கார்ல ஏறி போறத பாக்குறதுக்கு எனக்கு மனசுல தைரியம் இல்ல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால நீ போ, நான் இங்கே இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணு, நம்ம போன்ல பேசலாம். சரி அஞ்சலி, நான் போயிட்டு வரேன். சரி செல்பா, பாய், பார்த்து போயிட்டு வா. I miss you so much. நானும் தான் miss you அஞ்சலி. குமாரே, என்னப்பா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டே இருக்கோமா. கிளம்பிட்டே இருக்கீங்களா? இன்னும் கிளம்பலையா? நான் வண்டியில பாதி தூரம் வந்துட்டு இருப்பான்னு நினைச்சு போன் அடிச்சேன். இவ்வளவு நேரம் என்னதான் பண்ணீங்க? சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேமா. என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டேமா. எப்ப பாரு இட்லி தோசை இட்லி தோசை, இதை தவிர அந்த வீட்டுல ஒண்ணும் கிடைக்காது. மார்மா வந்திருக்கானே, 4 ஐட்டத்தை செஞ்சு போடுவோம், ஒண்ணும் கிடையாது. ஏமா 4-5 ஐட்டம் தான் செஞ்சு வச்சிருந்தாவ. பூரி, பொங்கல், இட்லி, தோசை 4 ஐட்டம் இருந்துச்சு. நான் தோசை தான் சாப்பிட்டேன். நேத்து காலையில அப்படிதான் 4 ஐட்டம் செஞ்சு வச்சிருந்தாவன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு மதியம் சோறு திங்க முடியல. ஒரே ஒரு ஆப்பிள் தான் சாப்பிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு காலையில நான் ஒழுங்கா சாப்பிடல. தோசை மட்டும் போதும்னு நிறுத்திக்கிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு தான் சொன்னாவ. எனக்கு தான் சாப்பிட பிடிக்கல. வயிற்றுக்கு எடுத்துட்டாவல, ரொம்ப சந்தோஷம். ஏதாவது மட்டமான ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து போட்டுருப்பாவளா இருக்கும். நீ எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டியா? கிளம்பி இங்க வர வேண்டியதானே? அம்மா, எல்லாமே வீட்டுல செஞ்சதுதான், வெளியே இருந்து எதுவுமே வாங்கல. இத்தனை வருஷமா இங்க வீட்டுல தான் சாப்பிட்டுட்டு இருந்தா, உனக்கு இப்படியா வயிறு கெட்டு போச்சு? போன ஒரே நாள்ல வயிற்றுக்கு எடுத்துட்டாவ பாரு. அம்மா, வயிறுலாம் கெட்டு போல, நேத்து ஒழுங்கா பசிக்கல, அவ்வளவுதான். பசி இல்லனாலே கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சீக்கிரம் கிளம்பிங்க வா, நான் நல்லா மருந்து அவிச்சு தாரேன். குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். சரிம்மா, இன்னும் ஒரு 1 ஹவர்ல கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு நான் போன் அடிக்கேன். என்னது, என்ன 1 மணி நேரம் ஆமா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? அங்க காப்பியை கூட குடிக்காம காலையில முழிச்சுன்னு கிளம்பி வந்துகிட்டே இருந்து சொன்னனா இல்லையா? இங்க இருந்து போகும்போது மட்டும் எதுவுமே குடிக்காம கிளம்பி வாண்டி இல்ல, அங்க இருந்து வரும்போது அப்படி கிளம்பி வர வேண்டியதானே? நீ சொல்லியதை பார்த்தா மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்களா இருக்க? இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். மதியம் வரைக்கும் இங்க இருக்க மாட்டோம். அவ ஃப்ரெண்டு கிட்ட பேச போயிருக்கா. பேசிட்டு வந்த உடனே கிளம்பிடுவோம். ஃப்ரெண்டா? யாரு? சொந்தக்கார பிள்ளைதம்மா, அந்த அஞ்சலி இருந்தால, அதான் எங்களுக்கு ஆரத்தி கூட எடுத்தாலே. உன்னைய அடிச்சவனோட தங்கச்சி தானே? அவகிட்ட இப்ப போய் சொல்லணும்னு ரொம்ப அவசியம். இந்த வீட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாரி எதுக்கு அவளை அனுப்புறாங்க? அம்மா, நான் போல, அவ மட்டும் தான் போயிட்டு வரா. என்னதான் இருந்தாலும் உங்க பெரியப்பா வீட்டுல எப்படி போகாம வராம இருக்க முடியும்? அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே அவ ஃப்ரெண்டையும் பார்த்து சொல்லிட்டு வரேன்னு சொன்னான். இப்போ வந்துருவாமா, வந்த உடனே நாங்க கிளம்பிடுவோம். ஒரு நாள் நீங்க வந்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் சொல்லிட்டு தான் கிளம்ப வழக்கம். சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிம்மா. ஆமா, மறு வீட்டுக்கு வந்துருங்க. ஒத்த கால நின்னு கூப்பிட்டாவளே, என்ன செஞ்சாவ? செயின், மோதிரம், பிரேஸ்லெட்னு எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டாவல? அதெல்லாம் போடலமா. ஒண்ணு செய்யலையா? நல்ல குடும்பத்துல போய் பொண்ணு கட்டணும். அந்த காலத்திலேயே எங்க வீட்டுல உங்க அப்பாவுக்கு செயின், மோதிரம் எல்லாம் போட்டாவ. புது துணி, அரிசி பெட்டி, பலகாரம், வாழைப்பழ எவ்வளவு தெரியுமா கொடுத்து அனுப்புனாவ மறு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது. நீ என்னடானா ஒண்ணு இல்லங்க. அதெல்லாம் எதுக்குமா? அதான் நம்ம வீட்லயே இருக்குல்ல, விடுங்க. நம்ம வீட்ல எல்லாம் இருக்கு, ஆனா மறு வீட்டுக்கு நீ எதுக்கு கூப்பிட்டியாவ? வெறுங்கையோட அனுப்பி வைக்கவ? அரிசி பெட்டி கூட வழி இல்ல போல இருக்க. நல்ல வீட்ல போய் பொண்ணு எடுத்தோம். இதுக்கு இவ்வளவு நேரம் நீ அங்க காத்து கிடக்க போல. சீக்கிரமா அவளை கைய பிடிச்சு எடுத்து கூட்டிட்டு வர வேலையை பாரு. ஃப்ரெண்ட பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிட்டு கிடக்காம இவனை பாத்துக்கிட்டு இருக்கானே. எனக்கு கொஞ்ச நேரம் தான் நான் பாப்பேன். வரையில நான் கிளம்பி அங்க வந்துட்டே இருப்பேன். சீக்கிரம் புறப்பட்டு வாங்க. சரிம்மா, வாரம் வைங்க. ஒன்னத்துக்கு பிரோஜனம் இல்லாத குடும்பத்துல போய் பொண்ணு கட்டிட்டோமே. சரி, இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பெரிய குடும்பம், ரொம்ப வசதியா இருக்கும். நாவ ஒரு அரிசி பெட்டி கூட வழியில போல இருக்கே. 4 பேர் கேட்டா நான் என்னத்த சொல்லுவேன்? மார்மாவ மாறு வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே என்னெல்லாம் கொண்டு வந்தான்னு வந்து கேப்பாவ. வெறுங்கையோட வந்தான்னு சொல்ல முடியுமா? என்ன மனுஷனே புரியல. பலகாரத்தை வாங்கி கொடுக்கதான் துப்பு இல்ல, செஞ்சாது கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? வரட்டாவா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவ்வளவுதான் குத்தணும். அப்பதான் அங்க வலிக்கும். என்னாச்சு? எதுக்கு இப்படி நின்னு கத்திட்டு இருக்கா? உங்களுக்கு நான் கத்திய மாதிரி தான் தெரியும். அன்னைக்கே இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னைக்கு அவன் என் மகனை அடிச்சானோ அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? மாறு வீட்டுக்கு போனவங்களுக்கு சீரும் சிறப்புமா செஞ்சு முடியாமலாம் இப்ப வருவா பாருங்க. ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஒன்னதுக்கு பிரோஜனம் இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்கோங்க. மாறு வீட்டுக்கு அனுப்பி விட்டோம்ல, நம்மளதான் சொல்லணும். ஏன் உன் மகனுக்கு சோறு போடாம அனுப்பியாவளோ? ஆமா, சோறு போட்டுட்டா மட்டும் போதும், வேற செய்முறையெல்லாம் ஒண்ணும் செய்யாண்டா. என்ன செய்யல? மோதிர செயின்லாம் போடுவாங்கல்ல, ஒண்ணுமே செய்யல. அதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் யாரும் செய்யறது இல்ல. ஆமா, நீங்க போய் பாத்தீங்களா? எல்லாரும் அந்த காலத்துல செஞ்ச மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அத கல்யாணத்துல போட்டாவல்ல. அது வேற, இது வேற. உங்களுக்கு எங்க வீட்டுல செய்யலையோ? அது மட்டுமா
மாறு வீட்டுக்கு கூட செய்ய வழியை காணும். அந்த ஆளு சோத்த போட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டாவ போல. அரிசி வெட்டி கொடுக்காண்டா, புது துணி எடுத்து கொடுக்காண்டா, பலகாரம் சுட்டு கொடுக்காண்டா. நான் அப்படியே வந்தேன் அந்த காலத்துல இங்க வரும்போது வீடு நிறைய பொருளோட வந்தேன். அங்க ஒரு குண்டூசி கூட வழியை காணும். சரி விடு, இது பெரிய விஷயமா ஆக்காத, மகே வருத்தப்படுவான். ஆமா, அவனை நீங்க ஒரே மாதிரி பேசுங்க. நான் சொல்லியதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. மொத்தமா நம்ம தலையில ஒரு நாள் மிளகாய அரைப்பாவ அன்னைக்கு புரியும். இவதானே விடிஞ்சு விடியாதமே என் மவனை இழுத்துட்டு போனது. வரட்டே இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிரி அவளை. எம்மா நான் போயிட்டு வரேன். எப்ப நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மருமவனே, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம் பிள்ளைய, பாத்துக்கங்க மருமவனே. அதட்டி கூட நாங்க பேச மாட்டோம். இவதான் எப்பயாவது சத்தம் போடுவா, அதுவே சத்தம் போடாதன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு. நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க மருமவனே. அவ ஏதாவது தப்பு செஞ்சா கூட மெதுவா எடுத்து சொல்லுங்க, அவ புரிஞ்சுக்கிடுவா. இல்லன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லிடாதுங்க மருமவனே. சரிமாமா, நான் நல்லா பாத்துக்கிடுவேன். என் மக கொஞ்சம் நல்லா பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவா, அதுக்கு மட்டும் எதுவும் சொல்லாதீங்க மருமவனே. இல்ல மாமா, நாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். அவ ஆசைப்பட்டது சாப்பிடட்டும், அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் மருமவனே. என் மகளை நல்லா பாத்துக்கிடுங்க. ஏதாவது குறைகள் இருந்தா அவட்ட மெதுவா சொல்லுங்க, புரிஞ்சுக்கிடுவா. இல்லன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க சொல்லி திருத்தியோம். சரித. வேறவே உங்க அம்மா கொஞ்சம் எங்க மேல வருத்தத்துல இருக்காவ. நாங்களும் எங்களால முடிஞ்சது சீக்கிரமா செய்ய பாக்கோம். கொஞ்சம் பொறுத்து கிடைச்சிருங்க, ஒரு 6 மாசம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லத்த, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், செஞ்சதே போதும். இல்ல மருமவனே, சம்மந்தி எங்க மேல வருத்தத்துல இருக்காவ. நாங்க ரொம்ப குறைச்சி செஞ்சிட்டோன்னு. என்னதான் இருந்தாலும் அவியலுக்கு வார்த்தை இருக்கறதானே செய்யும், தப்பு எங்க வேறலதான். அதான் ஒரு 6 மாசம் பொறுத்து கிட சொல்லுங்க, நாங்க எப்படியாவது செஞ்சிரியோம். உங்க இஷ்டம், செய்யலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் எதுவும் உங்களுக்கு கேட்க போறது இல்ல. சரி மருமவனே. சில்பா, தங்கமான புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு. அங்க ஏதாவது கூட குறையா இருந்தாலும் சரி பொறுத்து போகணும், சரியா? சரிம்மா. ஆசைப்படாத. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கூட நல்ல சந்தோஷமா போனியே, இப்ப எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? அஞ்சலி கிட்ட பேசினவ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, எனக்கும் அழுகையா வந்துச்சு. இப்ப இங்க இருந்து உங்களை விட்டு போறத நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்குமா? கவலைப்படாத, முன்னாடி காலத்துலதான் போன் கிடையாது. இப்ப தான் போன் இருக்கு, போன்ல பாத்து பேசுற மாதிரி எல்லாம் இருக்குல்ல. வேற வேலைக்கு வருத்தப்படியா? கவலைப்படாம போயிட்டு வா. மருமவனே, பிள்ளைங்களை பார்க்க ஆசைப்பட்டானா உடனே கூட்டிட்டு வாங்க, இல்லன்னா போன் அடிங்க, நாங்க வந்து பாக்கோம். சரி மாமா. அம்மா போயிட்டு வரேன். ஆளாதே, ஏற்கு இப்ப அழுதுட்டு கிடக்க? உன் புருஷ வீட்டுல தானே போய் சந்தோஷமா இருக்க போற. சந்தோஷமா போயிட்டு வா. மருமவனை நல்லா பாத்துக்கிடுங்க. சரித்த, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். எப்ப போயிட்டு வரேன். சரிம்மா, போனோடனே போன் போட்டு சரியா? சரிப்பா. அடிக்கடி போன் போட்டு பேசிக்கமா. உங்க அம்மைக்கு போன் போடு, எனக்கு போன் போடு, உங்க அண்ணனுக்கு போன் போடு, மைனியலுக்கு போன் போடு, சரியா? சரிப்பா. மறக்காம பெரியம்மைக்கு போன் போடுமா. பெரியப்பா கூட 2 வாரத்தை பேசு, உடம்பு சரியில்லாம இருக்காவ பத்தியா? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன போயிட்டு வரேன். சரிம்மா, வருத்தப்படாத. ஒரு போன் அடிச்ச போது நாங்க உடனே கிளம்பி அங்க வந்துருவோம் நீ பாக்குறதுக்கு, சரியா? சரிண்ணே, என்ன போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வா. மைனி போயிட்டு வர மைனி. சரி போயிட்டு வா, போயிட்டு வா. போன் போடுங்க மைனி. போனாலும் போட மாட்டேன், கீழே போட்டா உடஞ்சிரும். மைனி, நான் அதை சொல்லல, அடிக்கடி போன் போட்டு பேசுங்கன்னு சொன்னேன். சரி ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் போன் போட்டு பேசு. பெரிய மைனி போயிட்டு வரேன். சரி சில்பா, போயிட்டு வா. வருத்தப்படாம போ, புடிச்ச வீட்டுக்கு தானே போற. சரி மைனி, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். ஐயா பாரு, அந்த வாழைப்பழம் அரிசி பெட்டில வண்டியில ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சுமா. எல்லாம் சரியா இருக்கான்னு போய் பாருங்க, போங்க. சரிம்மா. நீங்களும் போங்கடி. சில்பா, போயிட்டு வாம்மா. கவலைப்படாத, நாங்க அடிக்கடி வந்து பாப்போம். சரிம்மா, வரும்போது சும்மா வந்துடாத. நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு எடுத்துட்டு வாம்மா. சரிம்மா, அதுக்கு என்ன செஞ்சிருவேன். போயிட்டு வாங்க. மர்மோனே, பெரிய தரைய கூட வர சொல்லட்டுமா? வேண்டாத்த, நாங்களே போயிருவோம். சரி மர்மோனே, போயிட்டு வாங்க. சரிதே, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம் மாமா. சரி மருமவனே. பிள்ளைதான் வருத்தப்பட்டுட்டே போறா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் என்ன செஞ்சேன்?
நீ தானே இருக்க விடாம அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சா. நான் இன்னும் ஒரு 2-3 வருஷம் போகட்டும்னு சொன்னேன். கேட்டியா? இப்போ முடிச்சாதான் முடிச்சபடின்னு அவசர அவசரமா மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துட்டா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 2-3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தானா கல்யாணமே நடக்காது. வர மாப்பிள்ளலாம் பொண்ணுக்கு வயசாயிட்டு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போவாவே. தேவையா உங்களுக்கு? இதுதான் கல்யாண வயசு, கரெக்டான வயசு. கல்யாணம் முடிச்சு வச்சது நல்லதுதான். வேற எதுக்கு வருத்தப்படியா? நான் இங்க வருத்தப்பட்டேன், அவதான் வருத்தப்பட்டுட்டே போறா. அங்க போய் எப்படி இருக்க போறாளோ, என்ன செய்ய போறாளோ அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு அம்மா நம்ம மேல கோவத்துல இருக்காவே. இவ இங்க இருக்க மாதிரியே அங்கேயே போய் இருந்தானா போதும். அவிய ஆடாடுன்னு ஆடுவாவே. அதான் நல்லா புத்திமதி சொல்லி விட்டுருக்கேன். ஆனா அங்க போய் எப்படி இருப்பாளோ தெரியவில்லை. அதெல்லாம் என் பிள்ளை பார்த்து பக்குவமா நடந்துக்கிடுவா. ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாவனா போய் பாப்போம்.